Idiot. ஆகவே நாங்கள் 6வது வினாத்தாளுக்கு போவோம். யாராவது ஒரு ஆள் வாசிங்க அப்போ குயிக்காக வாசிக்கணுமா? குயிக்காக என்றால் மினக்கெடுதக்கூடாது, ஆனால் விடையாய்வை கிடைத்து வாசிக்கணும். கண்டி ஜனாதிபதி ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் பற்றாக்குறையுடன் இயங்கி வரும் பாடசாலை ஆகும். எனினும் அதிபர் அப்பிரதேசத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் உதவியுடன் பாடசாலையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வெற்றிகரமாக நடாத்தி வருகின்றார். பாடசாலை மட்ட பான்மைத்துவ ஆசிரியர் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக பொதுக்கல்வியை நவீனப்படுத்தும் செயற்திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓகே ஓகே ரைட். நான் விளங்கப்படுத்துகிறேன். கண்டி ஜனாதிபதி ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் பற்றாக்குறையுடன் இயங்கி வரும் பாடசாலை ஆகும். அப்ப இந்த வசனத்துல நாங்க படித்த SWOT அனாலிசிஸின் படி ஒரு விஷயம் இருக்கு. என்னது? ஆசிரியர் பற்றாக்குறை. வெரி குட். ஓகே, வெரி குட். அதை அடையாளம் பண்ணுவோம். ரைட். எனினும் அதிபர் அப்பிரதேசத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் உதவியுடன் பாடசாலையினுடைய கற்றலப்பித்தல் செயற்பாடுகளை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இது ஒரு வாய்ப்பு வெளியில இருக்கிறார்கள் எடுத்து பயன்படுத்துறார். வெரி குட். பாடசாலை மட்ட வான்மைத்துவ ஆசிரியர் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக பொதுக்கல்வியை நவீனமயப்படுத்தும் செயற்திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்ப SPPTDக்காக ஜெம் ப்ராஜெக்டுக்கு, ஜெனரல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்டுக்குள்ள காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. முதல் பலவீனம் உண்டு, இப்ப எந்த ஒரு வாய்ப்பு. இப்ப கடைசியா சொன்னது நிதி. அது எங்களுக்கு காசு கிடைச்சிருக்கு, பாடசாலைக்கு காசு கிடைச்சிருக்குது. அப்ப அது பலம். அப்ப 3 விஷயம் இருக்கு: பலவீனம், வாய்ப்பு, பலம். இதைத்தான் வாசிக்க அடையாளம் காணணும், மார்க் பண்ணுவோம். ஓகே, வெரி குட். 2வது பந்தி வாசிக்கணும். பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கும் ஆசிரியர் வேலை திட்டத்தின் கீழ் இப்பாடசாலைக்கு கல்விமானி பட்டதாரிகள் 2 ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டனர். இவர்களுக்காக 1 வார முச்சேவை பயிற்சி வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட செல்வி வர்ணிகா மற்றும் திரு ஆராதனன் ஆகியோர் முறையே தரம் 4 மற்றும் 3 வகுப்புகளுக்கு நேர சூசி வழங்கப்பட்டு கற்பித்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். எனினும் இவர்களுக்கு ஆரம்ப வகுப்புகளுக்கு கற்பித்தல் தொடர்பாக எந்தவித அனுபவமும் இருந்திருக்கவில்லை. அதிபர் தான் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் உதவியுடனான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை தொடர்ந்து கொண்டதுடன் இவ்விரு புதிய ஆசிரியர்களையும் அவர்களுடன் இணைத்து ஒரு மாத காலம் செயற்பட ஆலோசனை வழங்கினார். வழிகாட்டலை செல்வி வர்ணிகா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட போதும் திரு ஆராதனன் பெயரளவில் மட்டுமே ஏற்றுக்கொண்டார். ஓகே ஓகே ரைட். பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கும் அரச வேலை திட்டத்தின் கீழ் இப்பாடசாலைக்கு கலைமானி பட்டதாரி, உங்களோட மனதில் இருக்கிறத வாசிக்கக்கூடாது, இதில் இருக்கிறத வாசிக்கணும். கல்விமானி என்றால் அதன் அர்த்தம் பிழைச்சுப்போம். கலைமானியா கொஞ்சம் இதை கூர்ந்து வாசிக்கோ. ஆர்ட்ஸ் டிகிரி 2 டீச்சர்ஸ் இங்கே நியமிக்கப்பட்ட விதம். அவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட செல்வி வர்ணிகா மற்றும் திரு ஆராதன் ஆகியோர் முறையே தரம் 4, தரம் 3 வகுப்புகளுக்கு நேர சூசி வழங்கப்பட்டு கற்பித்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். எனினும் இவர்களுக்கு ஆரம்ப வகுப்புகளுக்கு கற்பித்தல் தொடர்பாக எவ்வித அனுபவமும் இருக்கவில்லை. ரைட்.
அதிபர் தான் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் உதவியுடனான கற்றலைப்பித்தல் செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டதுடன் இவ்விரு புதிய ஆசிரியர்களையும் அவர்களுடன் இணைத்து 1 மாத காலம் செயற்பட ஆலோசனை வழங்கினர். அப்ப அவர் சரியாதான் செய்திருக்கிறார். இந்த வழிகாட்டலை செல்வி வர்ணிகா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் திரு ஆராதனன் பெயரளவில் மட்டுமே ஏற்றுக்கொண்டார். அப்ப அதிபர் இந்த இடத்துல இது ஒரு பிரைமரி ஸ்கூல், 2 டிகிரி ஹோல்டர்ஸ் வரையினும் அவைக்கு பிரைமரி இந்த கற்றலைப்பித்தல் அணுகுமுறை தொடர்பாக தெரியாது. எனவே அவர் என்ன செய்யறாருன்னா, ஏற்கனவே அனுபவமானாக்கள்கிட்ட 1 மாதம் இவை இருக்கட்டும், அதுல இருந்து லேர்ன் பண்ணட்டும், எஸ்பிபிடியை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடாக பார்க்கிறார் அதிபர். ரைட், அடுத்த பந்தி. செல்வி வர்ணிகா ஓய்வு பெற்ற ஆரம்ப கல்வி ஆசிரியரின் வழிகாட்டலுடன் பாடக்குறிப்புகளை தயார் செய்து கற்பித்தல் சாதனங்களின் உதவியுடன் செயற்பாடுகள் மற்றும் நடைமுறை மற்றும் நடைமுறை அனுபவங்களுடன் கூடிய சிறந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு அனைவரிடமும் நன்மதிப்பு பெற்ற ஆசிரியராக வளரத் தொடங்கினார். ஆனாலும் திரு ஆராதனன் ஓய்வு பெற்ற ஆரம்ப கல்வி ஆசிரியரின் ஆலோசனைகளை பெயரளவில் கொள்ளப்படாமையால் விரிவுரை முறையிலான கற்பித்தலையே மேற்கொண்டார். இவரது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் திருப்தி அளிப்பதாக அமையவில்லை. திரு ஆராதனனுக்கு வழங்கப்பட்ட தரம் 3 வகுப்பிலுள்ள மாணவர்களில் பெருமளவானோர் வாசிப்பதில் இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருபவர்களாக இருந்தனர். இவ்வகுப்பை மேற்பார்வை செய்த அதிபர் மாணவர்களின் நிலையை விளங்கிக் கொண்டார். இம்மாணவர்களுக்கு செயல்நிலை ஆய்வொன்றை மேற்கொண்டு பரிகார கற்பித்தல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் இச்செயற்பாட்டிற்கு ஓய்வு பெற்ற ஆசிரியரின் உதவியை பெற்றுக்கொள்ளுமாறும் ஆலோசனை வழங்கினர். எவ்வாறெனினும் திரு ஆராதனன் இவ்வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்டவில்லை. எனினும் செல்வி வர்ணிகா தனது வகுப்பு மாணவர்கள் 2ஆம் மொழி சிங்களத்தை கற்பதில் இடர்படுவதை அவதானித்து அம்மாணவர்களுக்கு பரிகார கற்பித்தல் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி அதன் பெறுபவர்கள் பாடசாலை சமூகத்தவரால் பாராட்டப்படுவதுடன் மாணவர் மன்ற செயற்பாடுகளில் தரம் 4 மாணவர்கள் சிங்கள மொழியில் பாடல்களை பாடுவதுடன் உரையாடல் ஒன்றை நடாத்தியும் வருகின்றனர். ரைட், ஓகே. அப்ப இதுல என்ன கவனிக்கணும் என்றால், செல்வி வர்ணிகா ஓய்வு பெற்ற அந்த ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் வழிகாட்டல்களோடு தான் பாடக்குறிப்புகளை தயார் செய்கிறார். கற்பித்தல் சாதனங்களின் உதவியோட செயற்பாடுகள் மற்றும் நடைமுறை அனுபவங்களுடன் கூடிய கற்றலைப்பித்தல் செயற்பாடுகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு அவர் எல்லாரிடமும் நன்மதிப்பு பெற்ற ஒருவராக இருக்கிறார். அதை வளர தொடங்குகிறார். ஆனால் ஆராதனன் ஓய்வு பெற்ற ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனையை பேரளவில் மட்டும் ஏற்றுக்கொண்டமையால் அவர் விரிவுரை முறையிலேயே யூனிவர்சிட்டியில படிக்கிறார், அதே ஸ்டைல லட்சிய மெத்தட்லேயே கற்பித்தார். அவரது கற்றலைப்பித்தல் செயற்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை. அந்த ஆராதனுக்கு வழங்கப்பட்ட தரம் 3 வகுப்பில் உள்ள மாணவர்களில் பெருமளவானோர் வாசிப்பதில் இடர்பாடுகளை எதிர்நோக்குபவர்களாக இருந்தனர். இவ்வகுப்பை மேற்பார்வை செய்த அதிபர் மாணவர்களின் நிலையை விளங்கிக் கொண்டார். அந்த வசனத்திற்காக கவனிங்க. ஆராதனை அதை பற்றி யோசிக்கல, ஆனா அதிபர் வகுப்பறையை மேற்பார்வை விளங்கிக் கொண்டுட்டார் அங்க மாணவர்களிடம் இருக்கிற சிக்கல் என்ன. எனவே இந்த மாணவர்கள் தொடர்பாக ஒரு செயல்நிலை ஆய்வை, ஒரு ஆக்ஷன் ரிசர்ச்சை மேற்கொண்டு ஒரு பரிகார கற்பித்தலை நடைமுறைப்படுத்த சொன்னேன். இந்த செயற்பாட்டுக்கு நீங்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆலோசனையும் வழங்கினேன்.
எவ்வாறு நின்று மாறாரும் இந்த வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் வர்ணிகா தனது வகுப்பு மாணவர்கள் 2ஆம் மொழி சிங்களத்தை கேட்பதில் இருக்கிற இடர்பாடுகளை அவதானித்து அதற்கொண்டு ஒரு பரிகார வேலை திட்டத்தை செய்து அதனூடாக அவர்கள் அந்த பரிகார கற்பித்தல் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி அதன் பெறுபேறுகள் பாடசாலையில் எல்லாராலையும் பாராட்டப்படுகிறது. அந்த மாணவர் மன்ற செயற்பாடுகளில் சிங்கள மொழியில பாடின அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு சிங்கள மொழியில ஒரு உரையாடலையும் நடத்தி வருகின்றனர். அப்ப ஆரம்பத்தில் இந்த 2 ஆசிரியருடைய அணுகுமுறையை பற்றி தந்திருக்கு. இங்க 3 விதமான நிலைமை இருக்கு. ஒன்று அதிபற்ற அணுகுமுறை, 2வது செல்வி வர்ணிகாண்ட அணுகுமுறை, திரு ஆராதனுடைய அணுகுமுறை. இப்போ கிளியரா பிரைமரி ஸ்கூல் சொல்லியாச்சு, ரைட்? அப்ப இந்த அதிபற்ற அணுகுமுறை நல்ல பாசிட்டிவா இருக்கு. அவர் கல்வி அபிவிருத்தி சார்ந்து வகுப்பறை செயற்பாடுகளை வடிவாக கவனிக்கிற ஒரு ஆளா இருக்கிறார், ரைட்? இப்ப கேள்விக்கு வரும். முதலாவது வினா, ஆரம்பத்தில் இப்பாடசாலை தொடர்பாக பின்வரும் தலைப்புகளில் ஒவ்வொரு நிலைமையை இனங்காண்க. பலவீனம், வாய்ப்பு. ஒரு பலமன் நாங்கள் பார்க்கலாம். என்ன பலவீனம்? ஆசிரியர் பற்றாக்குறை. என்ன வாய்ப்பு? சமூகத்தில் இருக்கிற ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, வெளியிலிருந்து எடுக்கலாம். என்ன பலம்? ஜேம்ஸ் திட்டத்தின் கீழ் SPBTD காசு பாடசாலையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பலம், ரைட்? 2வது வினா, தற்போது இப்பாடசாலை தொடர்பாக பின்வரும் தலைப்புகளின் கீழ் இவ்விரண்டு விடயங்களை நாங்கள் இப்ப இந்த பாடசாலையினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, 2 விடயத்துடைய நாங்கள் சார் போதனா தலைமைத்துவம் கொண்ட அதிபர் பலம், ரைட்? வேற என்ன பலம்? இப்ப 2 பட்டதாரி ஆசிரியர்கள் இருந்தது, கலைமானி பட்டதாரி ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பலம். பற்றாக்குறை முழுக்க புது செய்யப்பட்டது தெரியாது, ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பலம். மாறி சொன்னா ஆசிரியர் பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு, ஓகே, ஒரு பலம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் உதவி, அதுவும் ஒரு பலம் தானே? நான் வாய்ப்புன்னு சொல்லி போட்டோமே இந்த பலம் என்று சொல்றது. அதிபருடைய போதனா தலைமைத்துவம் பலம். இன்னொன்று இருக்கு, இந்த SPBTD நடைமுறைப்படுத்த அதிபர் இந்த 2 பேருக்கும் அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை பயன்படுத்துற, அதாவது அவைன்ற நீங்கள் ஆலோசனைகள் வழிகாட்டலுங்களை செயற்படுங்கன்றது அதான். அப்ப இங்க பாடசாலை மட்ட ஆசிரியர் வன்மைத்துவ அபிவிருத்தி செயற்பாடு இடம்பெறது என்றது பலம். ஏனென்றா அந்த டீச்சருக்கு சொல்லியாச்சு, இவர் 2 பேருக்கும் ஆரம்ப பிரிவுக்கு கற்பித்தலில் எந்தவித அனுபவம் இருக்கே. அவர்களுக்கு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் அவரு அமுல்படுத்தின அந்த திட்டம் வெற்றி அளிக்கலையே சார்? யாரு அமுல்படுத்தினது? அல்ல, அதிபர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ஆசிரியர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ளுமாறு இவங்களை நியமிச்சதுக்கு 2 பேத்துக்குமே ஒரு ஆளுக்கு தானே சக்சஸ் சார் அது? அப்ப வெற்றி அளிக்கலன்னு சொல்லலாம், வெற்றி அளிக்கலன்னு சொல்லலாம். அதை அந்த மெனப்பாங்கு மாற்றமுள்ள ஆசிரியர் ஏற்றுக்கொண்டா தானே வெற்றி அளிக்கும், போஸ்ட் பண்ணி திணிக்கலாத. அவைக்கு அதிபர் கைட் பண்றார், வர்ணிகாத உள்வாங்குற, அது சிறப்பா நடக்குது. இவர் உள்வாங்கல, அப்ப இவற்ற மெனப்பாங்கு மாறையில், அப்ப தோல்வி என்று சொல்லல, என்ன சொல்றது? ரைட். என்ன பலவீனம்? இப்ப இந்த நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஆரம்ப வகுப்பு கற்பித்தல்ல பயிற்சி இல்லாம இருக்கிறாங்க. ரைட், வெரி குட். அப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆரம்ப பிரிவு தொடர்பான பயிற்சி இல்லை, ஒரு பலவீனம், ரைட்? தற்போதெல்லாம் இப்ப இருக்கிற சூழல் சொல்லுங்க. அந்த ஆசிரியருக்கு ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு இல்ல சார். ஒத்துழையாமைன்னா குறிப்பிட்ட பெயரோட சொல்லணும். ஆராதனன் அவர் இந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்க அவருக்கு இல்லை. அதனால அவற்றை வகுப்பிலே ஒரு பலவீனம் இருக்கு. என்ன? தரம் 3 மாணவர்கள் வாசிப்பில் இடர்படுற
விடயப்படும். அது ஒரு பலவீனம் இருக்குதான். ஓ இப்ப இருக்கிற பலவீனம் தான். ரைட், ஓகே. மூன்றாவது வினா அப்படியே இருக்கட்டும். நாங்கள் அந்த பரிகாரம் பற்றி படிச்சுட்டாங்க, அதில் வருவோம். மூன்றாவது இருக்கட்டும். 4வது, பரிகார கற்பித்தல் நடவடிக்கைக்காக இந்த வர்ணிகா மேற்கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடு, மேலே அந்த செயல்நிலை ஆய்வு, பரிகாரம் ரெண்டும் பெறுது. அந்த ரெண்டையும் நாங்கள் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அதுக்காக மியூட் பண்ணுங்க. 3வது 4வது பற்றி தனியாக சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இருக்கட்டும். 5வது வினா, இந்த பட்டதாரி ஆசிரியர்களை ஆரம்ப வகுப்புகளில் கற்பித்தலில் ஈடுபடுத்துவதற்காக இந்த பாடசாலை அதிபர் மேற்கொண்ட உத்தி என்ன? சார் பாடசாலை மட்ட உதவி அளிப்பாளர் செயல்முறை சார். ரைட், அது நாங்கள் அதில் மேற்கொண்ட உத்தி என்ன? ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் வழிகாட்டலோட அவைக்கு நாங்கள் கற்றலபித்தலில் ஈடுபடுவதற்கு ஒரு உதவி அளித்தல் நுட்பம் ஒன்று கொடுத்தனாங்க, அவையின் கைடோட அதை செய்கிறதுக்கு. அப்போ இதில் நாங்கள் SPBTD என்ற வசனம் கட்டாயம் சொல்லுவோம். பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு ஒரு வசதி அளிப்புக்கான ஒரு உதவி ஒன்றை செய்திருக்கிறோம். அப்போ SPBTD என்றது வேற ஒரு சீனியர் டீச்சர்கிட்ட கைடு ஒன்று இருக்கின்றது சொல்லு வந்தா சரி. ரைட். 6வது, ஆசிரியர்களுடைய மனப்பாங்கை மாற்றுவதற்கு பாடசாலை மட்டத்தில் வழங்க வேண்டிய பயிற்சியாகும். அதை நாங்கள் என்னென்ன படிச்சிருக்கிறோம்? ஆசிரியருடைய மனப்பாங்கை மாற்றுவதற்காக இருக்கிற விஷயம் என்ன? எங்களோட வேலை திட்டம் பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி. பாடசாலை மட்ட வடையா வசனம் சொல்லிட்டானே, இந்த கேள்வியை வாசிக்கணும். ஆசிரியர்களின் மனப்பாங்கை மாற்றுவதற்காக பாடசாலை மட்டத்தில், பாடசாலை மட்டத்தில் அண்டை வடையா படிச்சுட்டு தானே SPBTD என்றது மாணவரின் கற்றலை உறுதி செய்கிறது, பாடசாலையால் திட்டமிடப்பட்டு நடப்புகிறது, தொடர்ந்து நடக்கிறது. அப்ப பாடசாலையால் திட்டமிடப்பட்டு ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற பயிற்சி எல்லாம் SPBTD தான். ஆகவே அதற்குரியபடியே SPBTD. ரைட். 7வது, ஆசிரியர்கள் என்னது 2 பேரே தமது தொழில்வாண்மையை உயர்த்துவதற்காக, தொழில ப்ரொஃபஷனல் டெவலப் பண்றதுக்காக பயிற்சியை பெறக்கூடிய நிறுவனங்கள் 3. இப்ப பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களோட தொழில்வாண்மையை உயர்த்துறதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? PGD முடிக்கணும் சார். தேசிய கல்வி நிர்வாகம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம். ஒவ்வொரு பல்கலைக்கழகமா சொல்லாதீங்க, பொதுவா சொல்லுங்க. 1 தேசிய கல்வி நிர்வாகம், 2வது திறந்த பல்கலைக்கழகம், 3 அரச பல்கலைக்கழகம். அதான் திறந்த பல்கலைக்கழகம். ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்த பல்கலைக்கழகம். அடுத்தது அரச பல்கலைக்கழகம்னு சொல்லுங்க. என்னென்ன யூனிவர்சிட்டிகளோட கணக்க வரும். அப்ப அரச பல்கலைக்கழகம் 3ல PGD செய்யலாம். ரைட். இதை விட அனுமதிக்கப்பட்ட UGCல பதிவு செய்ய நிறுவனங்கள் இருக்கு. எங்களுக்கு இந்த 3ம் ஓகே. இது அவ டிகிரி என்றபடியா அடுத்தது அவையில சென்னை டெவலப் பண்றதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் எஜுகேஷன், அடுத்த அவை வேணுமெண்டா மீறி செய்யலாம், அது ஓகே. ஆனா இவைக்கு அண்மித்ததாக இருக்கிற ஒரு நிறுவனம் இவர்களின் தொடர் பயிற்சிக்கு உதவுற ஒரு நிறுவனமா இருக்கு. அது என்ன சார்? ஆசிரியர் தொழில் வான்மை விருத்தி நிலையம். அப்ப சுருக்கமா நீங்கள் டீச்சர் சென்டர் அல்லது ஆசிரியர் வள நிலையம் என்று சொல்லுவீங்க. சரியான பெயர் ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி மத்திய நிலையம், ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் சென்டர் அல்லது டீச்சர் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் டீச்சர்ஸ். அது டீச்சர்ஸுக்கு அண்மையில் இருக்கிறது. அது தொடர்ந்து பயிற்சியை கொடுத்து கொண்டு இருக்கிற நிறுவனம். ரைட். அப்ப இது ஒரு பொதுவான கேள்வி என்ற அறிவுசார் கேள்வி. ரைட். அடுத்த வினா 8வது, திரு ஆராதனன் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு பொருத்தமாக வடிவாக சொல்ல கவனிக்கணும். ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு பொருத்தமாக பயன்படுத்தக்கூடிய கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள் 3. அதற்கு அடையாளம் பண்ணுங்க. துணை சாதனங்களை பயன்படுத்தணும். அதற்கு அடையாளம் பண்ணுங்க சார். குழுவாக கற்பித்தல் முறை. ஒருக்க அடையாளம் பண்ணுங்க.
நான் சொல்றதை கால்குலேட் செய்துட்டு ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு பொருத்தமாக பயன்படுத்தக்கூடிய கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள் மூன்றும் வடிவாக கவனிக்கும். ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு பொருத்தமாக பயன்படுத்தக்கூடிய கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள் மூன்றும் அவை. அப்ப விட எத்தனை இருக்கு என்று கேட்டிருக்கு? 3 வாட்டி. 3 தான் இருக்கு. மூன்றும் அவை. 3 தரத்தில் கேட்கல. மூன்றும் அவை. பிரைமரி டீச்சர்ஸ் யாராவது கேட்கிறீங்களா? பிரைமரி டீச்சர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? யாராவது? பிரைமரியில 3 விதமான கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள் இருக்கு. ரைட். ஒன்று விளையாட்டு வினோத செயற்பாடு, அதாவது விளையாட்டுக்கள் மூலம் பிள்ளைகள் கற்றுக்கொள்றது. ரைட். ஒன்று விளையாட்டு வினோத செயற்பாடுகள், இரண்டாவது செயற்பாடுகள், மூன்றாவது எழுத்து வேலை, மேச வேலை. அப்ப நீங்க அந்த பிரைமரியை பற்றிய ஒரு கொஞ்சம் பேசிக்கான விடயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ன தெரிஞ்சிருக்கணும் நான் ஒருக்கா போர்ட்ல நோட் பண்றேன். அது ஒரு அடிப்படை அறிவுக்கு தெரிய வேணும். ஒருக்கா அது உங்களுக்கு தெரியுமோன்னு பாருங்க. இதுல பிரைமரி டீச்சர்ஸ் சத்தம் போடாம இருக்கிறீங்க, பரவாயில்லை. இந்த இலங்கையின் ஆரம்ப கல்வியை பொறுத்த வரையில 3 நிலைகள் இருக்கு. 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ரைட். முதன்மை நிலை 1, கீ ஸ்டேஜ் 1 என்று சொன்னா அது தரம் 1 தரம் 2. முதன்மை நிலை 2 என்றா தரம் 3 தரம் 4. முதன்மை நிலை 3 என்றால் தரம் 5. அப்ப இலங்கையின் ஆரம்ப பிரிவு 3 முதன்மை நிலைகளை கொண்டது. 1 முதன்மை நிலை 1, 2 முதன்மை நிலை 2, முதன்மை நிலை 3. முதன்மை நிலை 1 என்பது தரம் 1, 2. முதன்மை நிலை 2 என்பது தரம் 3, 4. முதன்மை நிலை 3 என்பது தரம் 5. ஒவ்வொரு முதன்மை நிலைகளும் ஒவ்வொரு ஆசிரியரால் கற்பிக்கப்பட வேண்டும். அதாவது தரம் 1க்கு கற்பித்த ஆசிரியர் தான் தரம் 2 கற்பிக்கும். தரம் 3க்கு கற்பிக்கிற ஆசிரியர் தான் தரம் 4 கற்பிக்கும். தரம் 5க்கு ஒரு. இந்த ஒவ்வொரு முதன்மை நிலைகளிலும் பிள்ளைகள் கட்டாயமாக அடைந்து கொள்ள வேண்டிய தேர்ச்சிகள் இருக்கு. ஒவ்வொரு முதன்மை நிலைகளிலும் பிள்ளைகள் கட்டாயமாக அடைந்து கொள்ள வேண்டிய தேர்ச்சி, அதை சொல்றது ஆங்கிலத்தில் ELC, எசென்ஷியல் லேர்னிங் காம்பிடன்ஸ், அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள். இந்த கேஸ் ஸ்டடியின் கடைசி கேள்வி அதுதான். இலங்கையின் ஆரம்ப கல்வி வகுப்புகளுக்கு தயாரிக்கப்பட்ட கலைத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாணவரிலும் கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய அடிப்படை தேர்ச்சி தொகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி. இந்த அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள் முதன்மை நிலை 1ல 48, முதன்மை நிலை 2ல 50, முதன்மை நிலை 3ல 52. ரைட். அந்த தேர்ச்சிகளை அடைந்து கொள்ள வேண்டும். இதுல இவர்களுக்கு பாடம், பிரைமரியை பொறுத்தவரையில பாடம் என்று சொன்னா ஒன்று சமயம், 2வது தாய்மொழி, 3வது கணிதம், மற்றது சுற்றாடல் சார் செயற்பாடு, ERA, என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். இதுதான் பாடம். சமயம், தாய்மொழி, கணிதம், சுற்றாடல் சார் செயற்பாடு. அப்ப நீங்க கேட்பீங்க ஆங்கிலம், சிங்களம் எல்லாம் அங்கே, அதெல்லாம் சுற்றாடல் சார் செயற்பாட்டுக்கு சேர்ந்தது. இந்த சுற்றாடல் சார் செயற்பாடு கிரேட் 1ல பிள்ளை படிச்ச அதே கருப்பொருளை தான் 2ல 3ல 4ல 5ல படிக்கும். அங்க 16 கருப்பொருள் இருக்கு. என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது சுற்றாடல் சார் செயற்பாட்டுக்குள்ள 16 கருப்பொருட்கள் இருக்கு. அந்த கருப்பொருட்கள் அப்படியே கிரேட் 1ல படிச்சா அது கொஞ்சம் டெவலப் பண்ணி 2ல, இன்னும் டெவலப் பண்ணி 3ல, இன்னும் டெவலப் பண்ணி 4ல, அங்கால 5ல வரும். அப்ப ERA 16 கருப்பொருட்களை கொண்டது. இவர்களுக்கு முதன்மை நிலை 1ல கிரேட் 1லையும் 2லையும் இருக்கிற ஆங்கிலத்தை சொல்றது எபவ்,
ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஓரல் இங்கிலீஷ். இவர்களுக்கு முதன்மை நிலை ஒன்றில் இருக்கிற ஆங்கிலத்தை சொல்றது above ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஓரல் இங்கிலீஷ், அதாவது வாய்மொழி மூலமான செயற்பாட்டு ஆங்கிலம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை பின்பற்றுறது, ஸ்டாண்ட் அப், கிளாப், ரன், கோ அப்படி சொல்றதை பின்பற்றுறதா. ஆகவே முறையான ஆங்கிலம் இந்த பிரைமரியில ஃபார்மல் இங்கிலீஷ் எப்ப வருமெண்டா முதன்மை நிலை 2 அதிலே இருந்தால் அவர் முறையான ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வார்கள். அது மட்டும் அவர்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஓரல் இங்கிலீஷ் தான் இருக்கு. அப்ப தர 3க்கு பிறகுதான், அதாவது முதன்மை நிலை 2 இருந்தால் அவர்கள் முறையான ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வார்கள். அது மட்டும் ஓரல் இங்கிலீஷ் தான் இருக்கு. அப்ப இலங்கையின் பிரைமரியில உலக முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயங்கள். கீ ஸ்டேஜ் 1 நாங்கள் 3 விதமான கற்றலமைத்தல் அணுகுமுறைகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று விளையாட்டு வினோத செயற்பாடு, 2வது செயற்பாடு, 3வது எழுத்து வேலை. கீ ஸ்டேஜ் 1 விளையாட்டு வினோத செயற்பாடுகள் கூடுதலாகவும் அதை விட கொஞ்சம் குறைவாக செயற்பாடுகளும் எழுத்து வேலை மிக குறைவாகவும் இருக்கு. கீ ஸ்டேஜ் 1 விளையாட்டு வினோத செயற்பாடுகள் கூடுதலாகவும் அதை விட கொஞ்சம் குறைவாக செயற்பாடுகளும் ஆக குறைவாக எழுத்து வேலையும் இருக்கு. ஆனா கீ ஸ்டேஜ் 3 தரம் 5 எழுத்து வேலைகள் மேச வேலை எழுத்து வேலைகள் கூடுதலாகவும் செயற்பாடுகள் அதை விட குறைவாகவும் விளையாட்டு விரோத செயற்பாடுகள் மிக குறைவாகவும் இருக்கும். தலைகளா மாறும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், கிரேட் 1 பிள்ளைகள் ஆரம்பத்தில் பிள்ளைகளை அறிவோம் என்று அவர்கள் மண்ணில் வீடெல்லாம் கட்டி அது பொருட்கள்லாம் செய்து விளையாடுவிடும். ஏனென்றால் பிள்ளைகளை அறிவோம் என்ற செயற்பாட்டுக்காக அதில் விடுறது. அப்போ அவர்கள் விளையாட்டுக்கள் மூலம்தான் அங்கே லேர்ன் பண்ணுங்க. இது பிரைமரியில் ஒரு பேசிக்கான விஷயம். பிரைமரி டீச்சராக இருக்காளுக்கு தெரியும். செகண்டரியில் இருக்கிறார்கள், பிரைமரியில் இந்த விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகளின் முன்னேற்றம் தொடர்பாக ஒரு அடைவு கோவை ஒன்றை வேணும். தொடர்ந்து இவைகள் இந்த செயற்பாடு எப்படி இருக்கிறது, அதுக்கு செய்கிற கணிப்படை சொல்றது தொடர் கணிப்பீடு. அப்ப இந்த 8வது வினா பார்த்தீங்கள் என்றால், திரு ஆராதனன் தனது வகுப்பு மாணவர்களின் முன்னேற்றம் கற்றல் இடர்பாடு தொடர்பான தகவல்களை சேகரிப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய கணிப்பீடு தொடர் கணிப்பீடு. அப்ப தொடர்ந்து கணிப்பீடு செய்து அந்த விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணதாக பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனையை எதிர்நோக்கிறோம், இல்லை என்னத்துல முன்னேற்றமாக இருக்கிறோம் என்றதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். அப்ப இது ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி, ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடா கேட்கிற கேள்வி. உங்களுக்கு தெரியும், அதிபர் தரம் 3 என்றா அது பிரைமரி தனியோட பிரின்சிபலா நீங்க போறோம்னா பிரைமரி ஸ்கூல், அல்லது ஒரு பிரின்சிபல் ஸ்கூல்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை பொறுத்து அசிஸ்டன்ட் பிரின்சிபலா தான் போடலாம். அப்ப நாங்க பிரைமரி ரிலேட்டடான விஷயங்களை கேட்பான், அதை பற்றி ஒரு பேசிக்கான நுழைச்சு அறிஞ்சிருக்கணும்ன்ற கதை இந்த கேஸ் போடப்படும். இப்ப எங்களுக்கு 3வது 4வது கேள்வியை விட வேறு ஏதாவது கேள்வியில பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? 3வது 4வது கேள்வியை விட வேற ஏதாவது கேள்வியில பிரச்சனை இருக்கா? யாராவது? ஆமா, தொடக்கூடாது. 3வது 4வது கேள்வி தவிர வேற ஏதாவது கேள்வியில உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேக்குறேன். 8வது சார். 8வது இப்ப பார்த்துட்டு வரோம். ரைட். ஆராதரன் இந்த பிள்ளைகளின் முன்னேற்றம் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய 9வது என்ன சார்? 8வது பார்த்துட்டு 9வது போவோம். 8வது கேள்வி, ஆராதனை இந்த மாணவர்கள் இந்த சென்ற வகுப்பு மாணவர்கள் இந்த முன்னேற்றம் கற்றல் இடர்பாடு தொடர்பான தகவல்களை சேகரிப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய கணிப்பீடு யாது? அப்ப மாணவர்களின் இந்த முன்னேற்றம் தொடர்ந்து கவனிக்கும். அப்ப பிரைமரியில தொடர்ந்து கவனிக்கணும்னா நான் என்ன கணிப்பீடு செய்யணும்னு சொன்னேன், யாராவது சொல்லுங்க. தொடர் கணிப்பீடு. தொடர் கணிப்பீடு. வெரி குட். ஓகே. கடைசி கேள்வி, ஆரம்ப வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய ஆரம்ப கல்விக்கான கலை திட்டத்தின் மூலம்
ஒவ்வொரு மாணவரிலும் கட்டாயமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அடிப்படை தேர்ச்சி என்ன? அத்தியாவசிய கற்றல் இயல்ஸ். அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி, ELC, எசென்ஷியல் லேர்னிங் காம்படிஷன். ஆகவே அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகளை அனைத்து மாணவர்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். ரைட், இப்ப சொல்லுங்க, இனி என்ன பிரச்சனை இருக்கு? ஐந்தாவது கேள்வியை வாசிங்க, நீங்களே விட சொல்லலாம். கேள்வி இருக்கா? வாசிங்க, நீங்களே விட சொல்றேன், நாங்கள் அப்படி விட சொல்லலாம். மூன்றாவது வினாவை இருக்க வாசிங்க. கேள்வி கேட்டால் மூன்றாவது வினாவை இருக்க திரும்ப வாசிங்க. நான் விடைய ஈஸியா உங்கள்கிட்ட எடுத்து உங்களை கொண்டே சொல்றேன். மூன்றாவது வினா கேட்டவர் அந்த வினாவை இருக்க வாசிங்க, நான் விடையை உங்களை கொண்டே சொல்லி வைக்கிறேன் என்றதை சொல்றேன். சவுண்ட காலையில் மூன்றாவது வினாவுக்கு என்ன வினா? மூன்றாவது அஞ்சாவது கேட்டவர் போல சார். அதான் ஐந்தாவது. அதான் என்ன ஐந்தாவது? பட்டதாரி ஆசிரியர்களை ஆரம்ப வகுப்புகளில் கற்பித்தலில் ஈடுபடுத்துவதற்காக இப்பாடசாலை அதிபர் மேற்கொண்ட உத்தியாகும். ஜெய், அப்ப என்னத்தை செய்தவர்? ஓய்வு பெற்ற அப்ப பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி வேலை திட்டம் அல்லது திட்டத்தின் கீழ் ஓய்வு நிலை ஆசிரியர்களிடம் ஓய்வு பெற்ற ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் உதவி அளித்தலை பெற்றுக் கொடுத்தவர். அவையின் ஹெல்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த ஹெல்ப்பை பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்கொண்ட உதவியை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். ரைட், வேற என்ன டவுட்? சார், அந்த ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் உதவியை பெறதுன்றது SPPTD செயற்திட்டத்துக்கு கீழே தான் செய்ய இல்லையா? இதுல யூட்ல இருக்கா? ஏன் இல்லை? அவன் உதவியை பெற்று அவன் ஆலோசனைக்கு கீழே செயற்படுங்கன்னு சொல்லி இருக்கிறாருடைய. முதலாவது பந்தியில கடைசி வசனம் என்ன சொல்லுது? நிதி ஒதுக்கப்பட்டுத்தானே அந்த SPPTD ஒதுக்கப்பட்டுதான் சார். அந்த நிதியை கொண்டுதான் அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஊடாக அவர் பயிற்சி அளிக்கப்படும். அப்ப நாங்க லிங்க் பண்ணணும். என்னென்றால் இங்க ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த டீச்சர்ஸ் மெனப்பாங்க மாற்ற பாடசாலை மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பயிற்சி என்ன? SPPTD. அப்ப நாங்கள் சொல்றோம், ஒரு எங்களோட SPPTD என்ன படிச்சிருக்கோம்னா, பிள்ளைகளின் கற்றலை விருத்தி செய்வதற்கு நாங்கள் ஆசிரியரை வெளிப்படுத்துவோம். அப்ப இந்த ரெண்டு டீச்சர்ஸையும் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற இந்த அதிபர் பயன்படுத்துகிற உத்தி என்ன? அந்த டீச்சர்ஸ் கைடை உதவியை பெற்றுக் கொடுக்கிறது. ஆனா இங்க அவர் செலவில்லாமல் செய்கிறார், அவைக்கு காசு ஒன்றும் கொடுக்காம செய்கிறார். அப்ப அது நாங்கள் சிலதை அவன் எல்லாத்தையும் சொல்ல மாட்டான், சிலதை நாங்கள் என்ன செய்யணும்? லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணாட்டா அது செய்ய இயலாது. ரைட் ரைட். இப்ப இந்த பரிகார கற்றல் என்ற ஒரு வேலை என்று வந்தது எங்களுக்கு என்னென்றால், இந்த சொல்லப்பட்ட விஷயம் பரிகார கற்றல் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆராதனைக்கு அவர் செய்யல, ஆனா பர்னிகா தானே செய்தவா. அப்ப இங்க கேள்வி கேட்கிறான், ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் பிறகுதான் பரிகார கற்றல் வரும். அப்ப இந்த ஆக்ஷன் ரிசர்ச் ஒன்றை செய்யறதுக்கு, செயல்நிலை ஆய்வு ஒன்றை செய்யறதுக்கு மேற்கொண்ட ஆய்வினுடைய படிமுறைகள் என்ன? இப்ப நாங்க சொல்லி போட்டோம், எப்ப ஆக்ஷன் ரிசர்ச் வருமெண்டா ஒரு பிரச்சனை வந்ததான் வரும். அப்போ ஒரு பிரச்சனையும் இங்க என்ன பிரச்சனை? தரம் 3 மாணவர்கள் வாசிப்பதில் இடர்படுது. இப்ப ரெண்டாவது அதுக்குரிய தரவுகளை சேகரிக்கும். மூன்றாவது அதை வச்சுக்கொண்டு நாங்கள் திட்டமிடவும். நான்காவது அதை செயற்படுத்தவும். அப்படி செயற்படுத்திக்க ஒரு கண்காணிப்பு, ஒரு மதிப்பீடு செய்யும். அந்த கண்காணிப்பு மதிப்பீட்டின் மூலம்
அதை நாங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தலாம் வேறொரு விதமா. அப்ப அடுத்தது என்னத்துல வந்து முடிய போகுதுண்டா, இதுண்ட ரிஃப்ளெக்ட் என்ன அல்லது ரிவைஸ் என்ன. அப்ப முதலாவது ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், ரெண்டாவது கலெக்ட் டேட்டா, மூன்றாவது பிளான் சொல்யூஷன், நான்காவது இம்ப்ளிமெண்டேஷன், ஐந்தாவது ஒப்சர்வ் அண்ட் ரிஃப்ளெக்ட், அடுத்தது ரிஃப்ளெக்ட் அண்ட் அல்லது ரிவைஸ். அதுல இருந்து என்ன நாங்கள் ஸ்டடி பண்ணி நாங்கள் உண்மையிலே ஒரு சுழற்சி முறையில செய்யணும், ஒரு சைக்கிள் தொடர்ந்து அது அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும். இப்படி ஒரு இதை செய்ய வேணுமாக இருந்தால், செயலிலே ஆய்வை செய்ய வேணுமாக இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் காண வேண்டி இருக்கும். அந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுபிடிக்கலாம். ரைட், ஓகே. இப்ப நாங்கள் விடை ஆய்வுக்குரிய விடைகளை எழுதிட்டு வரையக்க மேலதிக விளக்கங்களை எடுப்போம். முதலாவது கேள்விக்கு போவோம். ஆரம்பத்தில் இப்பாடசாலை கொண்டிருந்த இப்பாடசாலை தொடர்பாக பின்வரும் தலைப்புகளில் ஒவ்வொரு நிலைமையை இனங்காண்க. பலவீனம், ஆசிரியர் பற்றாக்குறை, நிலவியமை. ஆசிரியர் பற்றாக்குறை, நிலவியமை. ரைட். இரண்டாவது வாய்ப்பு, பிரதேசத்தில் உள்ள ஓய்வு பெற்ற பிரதேசத்தில் உள்ள ஓய்வு பெற்ற பிரதேசத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ஆரம்ப கல்வி ஆசிரியர்களை பிரதேசத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ஆரம்ப கல்வி ஆசிரியர்களை பாடசாலையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துதல். பிரதேசத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ஆரம்ப கல்வி ஆசிரியர்களை பாடசாலையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துதல். சரி, இதுல ஒரு பலம் என்று ஒன்றும் போட்டு எழுதலாம். ஆரம்பத்தில் என்ன பலம் இருந்தது என்று கேட்டா, எஸ்பிபிடிடிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எஸ்பிபிடிடி என்ன தெரியும்? ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். எஸ்பிபிடிடிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை. நிதி என்று போட்டாலும் இல்ல எஸ்பிபிடிடின்னு போடணும். ஜெம்மில் வேற எல்லாம் இருக்கு, நாங்கள் இதுல எஸ்பிபிடிடியை மென்ஷன் பண்ணுவோமா? ஜெம்மில் இங்கிலீஷுக்கு இருக்கு, மேத்ஸுக்கு இருக்கு, எல்லாம் வேற எல்லாம் இருக்குது. அப்ப நாங்கள் எஸ்பிபிடிடின்றதை நீங்க மென்ஷன் பண்ணுவோம் உங்களுக்கு, அதுதான் முக்கியம். ஜெம்முக்களால் எஸ்பிபிடி எழுதலாம், எஸ்பிபிடி தான் மெயின். அதோட ரேடடான கேஸ் ஸ்டடி என்ற அடிப்படையில். ரைட். இரண்டாவது, தற்போதைய பாடசாலை தொடர்பாக பின்வரும் தலைப்புகளில் இவ்விரண்டு விடயங்களை இனங்காண்க. பலம். இப்ப என்ன பலம்? 2 புதிய பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருத்தல். 2 புதிய பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருத்தல். ரைட். அடுத்த பலம், அதிபரின் போதனா தலைமைத்துவம். ரைட். பலவீனம், ஆரம்ப கல்வி பயிற்சி பெறாத ஆசிரியர்கள்.
ரைட். ஆரம்ப கல்வியில் பயிற்சி பெறாத ஆசிரியர்கள். ஆரம்ப கல்வியில் பயிற்சி பெறாத புதிய ஆசிரியர்கள். ஆரம்ப கல்வியில் பயிற்சி பெறாத புதிய ஆசிரியர்கள். அடுத்த பலவீனம், தரம் 3 வகுப்பில் உள்ள பெருமளவான மாணவர்கள், அந்த சொல்லுதான் முக்கியம். தரம் 3 வகுப்பில் உள்ள பெருமளவான மாணவர்கள் வாசிப்பதில் இடர்படுதல். தரம் 3 வகுப்பில் உள்ள மாணவர்களில் பெருமளவானோர் வாசிப்பதில் இடர்படல். ரைட். மூன்றாவது வினா, இந்த ஆசிரியர் செல்வி வெர்னிகா மேற்கொண்ட செயல்நிலை ஆய்வினுடைய படிமுறைகள். 1, பிரச்சனையை அடையாளம் காணுதல். திரும்ப ஒருத்தர் சொல்லுங்களேன் சார். பிரச்சினைகளை அல்லது பிரச்சனையை அடையாளம் காணுதல். பிரச்சினையை அடையாளம் காணுதல். பிரச்சனையை அடையாளம் காணுதல். 2வது, தகவல்களை சேகரித்தல். தகவல்களை சேகரித்தல். தகவல்களை சேகரித்தல். 3, தீர்வுகளை திட்டமிடுதல். தீர்வுகளை திட்டமிடுதல். தீர்வுகளை திட்டமிடுதல். 4வது, செயற்படுத்துதல். 4வது, செயல்படுத்துதல், ஆக்ட் அல்லது இம்ப்ளிமெண்டேஷன். 5வது, கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடு. 5வது, கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடு. கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடு. 6வது, தொடர் செயற்பாடு. தொடர் செயற்பாடு. அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணி தொடர்றதா? ரைட். திரும்ப சொல்றேன். செயல்நிலை ஆய்வின் படிமுறை: 1வது, பிரச்சனையை இனங்காணல், அது அடையாளம் காணல். 2வது, தகவல்களை சேகரித்தல். 3வது, தீர்வுகளை திட்டமிடல். 4வது, செயற்படுத்தல். 5வது, கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடு. அடுத்தது தொடர் வேலை திட்டம். ரைட். இது ஒரு செயல்நிலை ஆய்வின் படிமுறைகள். ரைட். அடுத்த கேள்வி, இந்த செயல்நிலை ஆய்வை மேற்கொள்வதற்காக அடுத்த வினா, பரிகார கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக செல்வி வெர்னிகா மேற்கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடு. அப்ப என்ன மதிப்பீட்டின் மூலம் இந்த பரிகார வேலை திட்டத்திற்கு என்ன மதிப்பீட்டை மேற்கொண்டிருப்பினோம்? தொடர் மதிப்பீடு. ரைட். பரிகார கற்பித்தலுக்காக மேற்கொள்ளுகின்ற மதிப்பீடு எப்படி இருக்குமெண்டா, அது பிள்ளைகளின்
முன்னேற்றத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டி இருக்கிறபடியா அந்த மதிப்பீடு கட்டாயம் ஒரு தொடர் மதிப்பீடா இருக்கும். அப்ப பரிகார கற்பித்தலுக்கான மதிப்பீடு என்பது ஒரு தொடர் மதிப்பீடா இருக்கும். ஆனால் அந்த பரிகார கற்பித்தலை செய்ய முதல் அந்த பிள்ளைகளின் பிரச்சனையை நாங்கள் காணும் என்றா அதுக்கு நாங்கள் ஒரு சோதனை நடத்துவோம். அந்த சோதனைக்கு என்ன பெயர்? நிலையறி பயிற்சி. வெரி குட். நிலையறி, அது ஆங்கிலத்திலே என்னென்றால் டயக்னோசிஸ் டெஸ்ட் என்று சொல்றது. அப்படி என்றால் ரைட். அப்ப நிலையறி பரீட்சை அல்லது ஆய்ந்தறி பரீட்சை. ரைட். பரிகார கற்பித்தல்ல நாங்கள் பிள்ளைகளை சரியாக இனங்காணுவதற்காக அந்த விஷயம் அது இது தெரிய வேணுமெண்டா அதுவும் தெரிய வேணும் உங்களுக்குன்றதுக்காக. பரிகார கற்பித்தல்ல நாங்கள் யாருக்கு எங்களுக்கு பிரச்சனையோ அவையை இனங்காண்றதற்காக நாங்கள் ஒரு ஆய்ந்தறி அல்லது நிலையறி சோதனை நடத்தவும். ஆய்ந்தறி அல்லது நிலை ஆய்ந்தறி மதிப்பீடு அல்ல சோதனை அல்லது நிலையறி சோதனையோடு நடத்தவும். அது அவையின் பிரச்சனையை இனங்காண்பதற்காக. ரைட். அப்ப தொடர்ந்து அவையின் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய மதிப்பீடு என்ன? கணிப்பீடு இல்லை, மதிப்பீடு. ஆய்ந்தறி மதிப்பீடு ஒன்று செய்யவும். ஒரு ஆய்ந்தறி மதிப்பீடு ஒன்று செய்யவும். ஒரு ஆய்ந்தறி மதிப்பீடு ஒன்று செய்யவும். இந்த பிரச்சனை அடையாளம் காணுவதற்கான ஆய்ந்தறி மதிப்பீடு. ரைட். அப்ப செயல்நிலை ஆய்வின் படிமுறை அந்த பரிகார கற்பித்தலுக்காக மேற்கொள்ற மதிப்பீடு, ஆய்ந்தறி மதிப்பீடு. அதாவது பிரச்சனையை இனங்காண்பதற்காக மேற்கொள்ளுகின்ற நிலையறி சோதனை அல்லது ஆய்ந்தறி சோதனை என்று சோதனையை சொல்லலாம். அந்த எல்லாத்தையும் செய்து சொல்றது ஆய்ந்தறி மதிப்பீடு. ரைட். அடுத்த வினா, இந்த பட்டதாரி ஆசிரியர்களை ஆரம்ப வகுப்புகளில் கற்பித்தலில் ஈடுபடுத்துவதற்காக அதிபர் மேற்கொண்ட உத்தி. இதற்காக கவனமா விளங்கணும். அந்த சொல்ல வடிவா பாருங்கோ. 2வது பந்தியில இந்த புதுசா 2 பேர் வந்தா பிறகு இவர்களுக்கு ஆரம்ப வகுப்பு கற்பித்தல் தொடர்பாக எவ்வித அனுபவம் இருக்கவில்லை. அதிபர் தான் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் உதவியுடனான கற்றளிப்பித்தல் செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டதுடன் இவ்விரு புதிய ஆசிரியர்களையும் அவர்களுடன் இணைந்து 1 மாத காலம் செயற்பட ஆலோசனை வழங்கினார். 1 மாத காலம் அவரோட நீங்கள் செயற்படும், அதிலிருந்து லேர்ன் பண்ணுங்க. அப்போ ஒரு உதவியளித்தல் நுட்பம் ஒன்றே அவர் பயன்படுத்தினார். இதுதான் அந்த எஸ்பிபியில் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு சீனியர் டீச்சருக்குள்ள செயற்பட விடுறது பிரைமரி என்றால் அப்படித்தான் விடணும். விட்டுதான் இது லேர்ன் பண்ணி வெறிவிடும். பிரைமரிக்கு கண்டு ட்ரெயின் பண்ணி காலேஜ் வெடிக்கேஷன்லையோ ட்ரெயின் காலேஜ் வாரது வேறு. எனவே அதுக்கண்டு ட்ரெயின் பண்ணப்பட்டு வாராக்கள் இவை அப்படி இல்லை. அப்போ நாங்கள் இதில் எழுத வேண்டிய விட என்னென்றால் எஸ்பிபிடிடி திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் உதவி அளித்தலை பெற்றுக் கொடுத்தமை.
அந்த எஸ்பிபிடின்னு சொல்லி எழுதும். அது முக்கியம் என்னன்னா அதுதான் இங்க டீச்சரை என்ன பாடசாலை மட்டத்தில் ஸ்பெண்ட் பண்றன்ற ஒரு விஷயம் இருக்கிறத மென்ஷன் பண்ணணும். ரைட், ஸ்கூல் லெவல்ல டீச்சரை டெவலப் பண்ணணும்னு எங்க வந்தாலும் எஸ்பிபிடி எழுதணும். மறந்துவாங்க, அந்த சொல்லு வரட்டும் இடையில். ரைட். ஆறாவது, இந்த ஆசிரியர்களினுடைய மனப்பாங்கை மாற்றுவதற்கு பாடசாலை மட்டத்தில் மனப்பாங்கை மாற்றுறது பாடசாலை மட்டம் ரெண்டு சொல்லும் வந்தா உடனே எஸ்பிபிடி வரும். அப்ப எஸ்பிபிடி நிலை கொள்ளுங்க. இப்ப எழுதுங்க, எக்ஸாம் எழுதக்கூடாது. முழு பேர் தெரியும், பாடசாலை மட்ட ஆசிரியர் வாண்மைத்துவ அபிவிருத்தி அல்லது பாடசாலை மட்ட தொழில்சார் வாண்மைத்துவ அபிவிருத்தி. பாடசாலை மட்ட ஆசிரியர் வாண்மைத்துவ அபிவிருத்தி அல்லது பாடசாலை மட்ட ஆசிரியர் தொழில்வாண்மை அபிவிருத்தி. ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் 5 சொல்லு வரும். பாடசாலை மட்ட ஆசிரியர் வாண்மைத்துவ அபிவிருத்தி அல்ல தொழில்வாண்மை அபிவிருத்தி. ரைட், சொற்களை சரியா எழுதணும். SBE ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். ரைட். 7, இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய வாண்மைத்துவத்தை உயர்த்துவதற்காக பயிற்சிகளை பெறக்கூடிய நிறுவனங்கள் 3 குறிப்பிடுக. முதலாவது எழுதுங்கோ, முதலாவது டீச்சர் சென்டர் எழுதணும். ஆனால் இப்ப டீச்சர் சென்டர் இல்ல, பேர் ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி மத்திய நிலையம். ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி மத்திய நிலையம். சாரி, அது டெக்னிக்கல் எரர் வந்துட்டது. ஓகே,
டெக்னிக்கல் எரர் ஒன்று வந்துட்டு தான். ரைட், ஓகே. இந்த ஆசிரியர்கள் தன்னுடைய தொழில்வாண்மையை விருத்தி செய்வதற்காக வினா 7 தொழில்வாண்மையை விருத்தி செய்வதற்காக பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் 3 குறிப்பிடுக. முதலாவது ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி மத்திய நிலையம், ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் சென்டர். ரைட், அது ஆசிரியர்களுக்கு மிக அண்மையில் இருக்கிற ஒரு நிறுவனம். ரெண்டாவது தேசிய கல்வி நிர்வாகம், நிறுவனம் என்று எழுதக்கூடாது, நிர்வாகம், தேசிய கல்வி நிர்வாகம். மூன்றாவது திறந்த பல்கலைக்கழகம், திறந்த பல்கலைக்கழகம். நான்காவது அரச பல்கலைக்கழகங்கள், எல்லாத்திலேயும் இல்லை, இருக்கிறதெல்லாம் இது இல்லாம அரச பல்கலைக்கழகம். முதலாவது ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி மத்திய நிலையம், இது டீச்சர்ஸுக்கு அண்மையில் இருக்கிற தொடர் ஆசிரியர்களுக்கான தொடர் பயிற்சியை வழங்குற நிறுவனம். இரண்டாவது தேசிய கல்வி நிர்வாகம், மூன்றாவது திறந்த பல்கலைக்கழகம், நான்காவது அரச பல்கலைக்கழகம். இதை விட அனுமதி பெற்ற யூஜிசியில் அனுமதி பெற்ற வேற பிரைவேட்டானாக்கள் இருக்கணும். ஆனால் எங்களுக்கு 3 நிறுவனங்கள் இதுல கவர்மெண்ட்ல சொல்லக்கூடிய இருக்கிறது பொருத்தமா இருக்கு. ரைட், 8வது வினா, இந்த ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு பொருத்தமாக பயன்படுத்தக்கூடிய கற்றல் அணுகுமுறைகள், ஆரம்ப கல்வி கண்டு இருக்கின்ற கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள். 3 கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள் இருக்கு. ஒன்று விளையாட்டு வினோத செயற்பாடுகள். ஒன்று விளையாட்டு வினோத செயற்பாடுகள். விளையாட்டுகள் மூலம் பிள்ளைகள் கற்றுக்கொள்றது. இரண்டாவது செயற்பாடுகள், ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி செயற்பாடுகள். மூன்றாவது எழுத்து வேலை, பெஞ்ச் ஒர்க்னு சொல்லுவோம், அல்லது எழுத்து வேலை. ஒன்று விளையாட்டு வினோத செயற்பாடுகள், இரண்டாவது செயற்பாடுகள், மூன்றாவது எழுத்து வேலை. ரைட், இதுல நாங்கள் ஒரு வினாவை விட்டுட்டு வந்து சொல்லினோம். 6வது, இந்த ஆசிரியர்களுடைய மனப்பாங்கை மாற்றுவதற்காக பாடசாலை மட்டத்தில் வழங்க வேண்டிய பயிற்சியாவது, அதான் SPPTD, ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட், SPPTD, ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். பாடசாலை மட்ட ஆசிரியர் வாண்மைத்துவ அபிவிருத்தி அல்லது பாடசாலை மட்ட ஆசிரியர் தொழில்வாண்மை அபிவிருத்தி. பாடசாலை மட்டத்தில் என்றா இதான் பெறுவோம். ரைட், 8வது வினா, 6வது தன்னுடைய வகுப்பு மாணவர்களின் முன்னேற்றம் கற்றல் இடர்பாடுகள் தொடர்பான தகவலை சேர்ப்பிக்க. 2 பேர் இது. கற்றல் இடர்பாடுன்னா வேறு, அது நிலையறி சோதனை மட்டும்தான். இது முன்னேற்றத்தையும் இடர்பாடெல்லாம் சேர்த்து அவர் செய்ய வேண்டிய கணிப்பீடு தொடர் கணிப்பீடு. தொடர்ந்து அவர்களை கணிப்பீடு செய்யணும். அது ஒரு அடவை கோவையாக பெறும். தொடர் கணிப்பீடு. இப்ப இந்த வருஷம் ஆரம்பிக்கிற கிரேட் 1 செயலடைவை கோவை தொடர்ந்து அப்படியே கிரேட் 5 மட்டும் சொல்லியிருக்க முன்னேற்றத்தை தொடர்ந்து அளவுறதுக்கு செயல் அடைவு கோவைன்னு சொல்றாரு. அப்ப இதுல கணிப்பீடு தொடர் கணிப்பீடு. ரைட், 9, இலங்கையில் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த கலை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாணவரிலும், ஆரம்ப கல்வியில படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களிலும் கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய அடிப்படை தேர்ச்சிகளின் தொகுதி அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி, எசென்ஷியல் லேர்னிங் கம்பிட்டன்சி, அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி என்று அழைக்கப்படும். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், SBPTD சொல்லி எழுதினால் சரியோ இல்லாட்ட தமிழ்ல விளக்கமா வடிவா தமிழ் எழுதணும். ஒரு காலமும் சுருக்க பெயர் பயன்படுத்தக்கூடாது. நான் நிழலும் சொல்றேன், நீங்கள் எழுதுற தமிழ் சொல்லிலே ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா பிராக்கெட்டுக்கு அந்த ஷோர்ட் டேர்மை போட்டு விட்டா அவன் இதைத்தான் சொல்றான்றதை கண்டுபிடிப்பான். தமிழ்ல எழுதணும்,
சரிதானே? பிராக்கெட்டுக்கு அந்த சொல்லு நான் இதைத்தான் குறிக்கிறேன் என்றதுக்காக தான் எஸ்பிபிடி எழுதும். சரிதானே? ஏதோ ஒரு சொல்லு மிஸ் பண்ணுதுன்னு ஃபீல் வந்தா அதுக்குரிய ஷார்ட் ஆன்சரை பகல்ல பிராக்கெட்டுகளைனா அவங்க இதைத்தான் சொல்றேன் விளங்கிக் கொள்ளும். தமிழ்ல எழுதவனும் சுருக்கப்பதம் ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது. நடலும் சொல்லணும். தமிழ்ல சொற்கள் எல்லா சொல்லும் பெறணும் இருந்தால் சில ஸ்கீமில் இன்னும் சொல் இல்லை என்றாலே வட்டினான் மார்க்ஸ். இப்போ இது நீங்கள் ஒரு சொல்ல மிஸ் பண்ணி மார்க்ஸ் வளர்க்கக்கூடாது. ரைட். அப்போ 9வது அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி அதில் ஒரு அந்த மேலதிக விளக்கத்தை ஒருக்கா எழுதி வையுங்கோ. உங்களுக்கு பேர்ந்து தேவைப்படும். அப்படி என்றால் இந்த ஆரம்ப பிரிவில் முதன்மை நிலை 1 48 அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி, முதன்மை நிலை 2 50 அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி, முதன்மை நிலை 3 52 அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி இருக்கு. ஆரம்ப பிரிவில் முதன்மை நிலை 1 48 அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள், ஆரம்ப பிரிவில் முதன்மை நிலை 1 48 அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள், முதன்மை நிலை 2 50 அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள், முதன்மை நிலை 3 52 அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி. ரைட். அப்போ அந்த முதன்மை நிலை 1 என்றால் தரம் 1 2, முதன்மை நிலை 2 என்றால் தரம் 3 4, முதன்மை நிலை 3 என்றால் தரம் 5. இது தெரியும் கிளியர். ரைட். இந்த விடைகள் ஏதாவது மிஸ் பண்ணி அதில் ஏதாவது சொல்லுங்க. இந்த கேஸ்ல ஏதாவது விஷயம் மிஸ் பண்ணிக்க. இது ஒரு மெயின் கேள்வியோட வர்ற இன்னொரு அரமணத்துக்குரிய ஒரு கேள்வி. ஒரு 3 கேள்வி போடுவான். இதே கீழே எஸ்பிபிடியில் ஒரு கேள்வி கட்டாயம் போட்டி ஆடுவான். ஏதோ ஒரு விதமா, அதாவது என்னென்றால் டீச்சரை ஸ்கூல் லெவலில் ஸ்ட்ரென்த் பண்றபடியா அதை பற்றி ஒரு கேள்வியை கட்டாயம் போடுவார். ஒரு முதலாவது போடுறது நோக்கத்திலே ஒன்று. 2வது இந்த ஜெம் ப்ரொஜெக்டுக்குள்ள வேர்ல்ட் பேங்க் இந்த ஃபண்ட் அல்ல எஸ்பிபிடிடி குவாலிட்டி அஷூரன்ஸ் முக்கியமான பகுதிகள். அது தொடர்பான கேள்வி வரும். அவங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இவாலுவேஷன், ஒரு ஃபாரின் ஃபண்டா அது இந்த இவாலுவேஷன் ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த தேர்ட் பார்ட்டி வரைக்கும் இந்த பேப்பரை தூக்கி போடுவாங்க. பேர் கூடாங்க அதிபர் சேவை போட்டி பரீட்சையிலேயே இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் எஸ்பிபிடிடிக்குரிய முன்னுரிமை கொடுத்துருக்குறோம். அப்போ அவங்க விளங்கி கொள்வாங்க. புதுசாக ரெக்ரூட்மெண்ட் செய்கிறாளுக்கே இந்த நாலேஜ் இருக்காண்டு பார்க்குறாங்க என்றால் அவன் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று அவனும் கொடுப்பான். இப்போ தார டோனருக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தணும்டா அவனுக்கு யோசிக்கணும். ரெக்ரூட்மெண்ட்ல இந்த விஷயம் இல்லாமல் உள்ளடங்கன்றது அவனும் விளங்கி கொள்ளும். ஆகவே இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் ஜெம்மண்டா குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் எஸ்பிபிடி ரெண்டையும் மென்ஷன் பண்ணும். அது ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. இது ஒரு சின்ன கேஸ். இதுக்கு ஒரு 3 கேள்வி போடுவார். இந்த 3 கேள்வி இதில் இருக்கிற கேள்வியில ஏதாவது உண்டாக இல்லை இல்லை வெளியில் அப்படியே கொண்டு அங்கே கொண்டு ஃபிட் பண்ணுறதா இருக்கு. ரைட். அப்போ எஸ்பிபிடியை பற்றி ஒரு எக்ஸ்பர்டான அறிவில்லை என்றா என்ன, அதுக்கு எப்படி இருக்கு, என்னத்துக்காக வருதுன்னு அது நாங்கள் முதல் கேஸ் ஸ்டடியில் பார்த்துட்டோம். அந்த பண்புகளும் அந்த சைக்கிளும் பார்த்துட்டோம். டீச்சர்ன்ற பயிற்சி தேவையை காணுவது, அதை பகுப்பாய்வு செய்கிறது, முன்னுரிமைப்படுத்துறது. அதுதான் அந்த எஸ்பிபிடியில் ஸ்கூல் லெவலில் செய்கிற முதலாவது செயற்பாடு. அப்போ இந்த டீச்சரை ஏன் ஸ்ட்ரென்த் பண்ணுறோம்? பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் கற்றலை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக டீச்சரை ஸ்ட்ரென்த் பண்ணுறோம். நான் நிறைய சொல்கிறேன் அப்படித்தான். என்னென்றால் ஒரு டாக்டர்ஸை ஏன் ஒரு ஃபாரின் கால் கொடுத்து அனுப்புகிறோம்னா டாக்டரை ஸ்ட்ரென்த் பண்ணினா ஒரு ஆரோக்கியமான மக்கள் சமூகம் உருவாகும். டீச்சரை ஸ்ட்ரென்த் பண்ணினா ஒரு நல்ல ரிசல்ட்ஸை, நல்ல பிள்ளைகளை, ஆட்டிடியூட் உள்ள பிள்ளைகளை உருவாக்கிவிடும். அதுக்காக தான் டீச்சரை ஸ்ட்ரென்த் பண்ணுறது. ஆனால் இப்போ டாக்டரை பொறுத்தவரையில் அவர் ஒரு விடயத்தை படித்தா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் டீச்சர் அப்படி இல்லை. ஒவ்வொரு பாடசாலையும் ஒரு விதமாக இருக்கு. ஒரு நகர்ப்புற பாடசாலைக்கு வர பிள்ளைகளின் ஆட்டிடியூட் நாலேஜில் இருக்கிறதும் ஒரு கிராமப்புறத்தில் வர பிள்ளைகளையும் வித்தியாசம். அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றுவோம். டாக்டர் எங்கே போனாலும் ஒரே டேப்லெட் தான் கொடுக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. அந்த டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜி மாறும். அது வித்தியாசம் பண்ணுறபடியாக ஸ்கூல் லெவலில் அதை நாங்கள் ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டி இருக்கு. அது ஒரு சின்ன கேஸாக நீங்கள் இதை செய்யக்கூடிய இருக்கும். சந்தேகங்கள் பார்த்து கொள்ளலாம். இல்லை என்றால்
நாங்கள் அடுத்து நான் சொன்ன உங்களுக்கு ஒரு எக்ஸாம் உண்டு. நான் இன்றைக்கு பேப்பரை போட்டு விடுறேன், உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை எக்ஸாமாக நினைச்சு எடுத்து பிரிண்ட் எடுத்து அல்லது ஒரு பேப்பரில் நீங்கள் அப்படியே வாய்ச்சி கிடைச்சி எழுதிக்கொள்ளும். அடுத்ததில் நாங்கள் அதை வினாத்தாளுக்கு மார்க்ஸ் போடுற சிஸ்டத்தில் செய்து பார்ப்போம். ரைட். பலர் ஃபோன் பண்ணி இந்த நான் ஏற்கனவே சொன்ன மெட்டீரியல்ஸ் சிலது கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. எனக்கு என்னென்ன விலங்கில் இடையில வந்தாக்களோ தெரியல. ஏன்னா நான் சொன்ன கொஞ்சம் மெட்டீரியல் சொன்னான், இந்த கேஸ் ஸ்டடியை பற்றி படிக்க வைக்க எங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வேணும். இதுக்கு எங்களோட டாக்குமெண்ட் கொஞ்சம் இருக்கு. நான் பார்க்க சொன்னான் பாடசாலை திட்டமிடல் வழிகாட்டி. ரைட். இந்த டாக்குமெண்ட் இருக்க சொல்றேன், பேருந்து வாங்க என்னோட கதையை. ஒன்று பாடசாலை திட்டமிடல் வழிகாட்டி, ரெண்டாவது SPBTD-க்கான ஒரு கைட் புக் இருக்கு. அது எமது பாடசாலை இந்த அளவுக்கு தரமானது. அடுத்தது நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த அதிபர்களுக்கான முகாமைத்துவ வழிகாட்டி என்ற சாஃப்ட் காப்பி இருக்கு, அது இருக்க பாருங்க. இதை விட 54/2023 பாடசாலை அடிப்படையாக கொண்ட பண்பு ரீதியான அளவு ரீதியான பெருகட்சி ஏற்பாடு தொடர்பான வழிகாட்டி கைநூல். இது ஒரு பேசிக்காக இதில் பார்த்தா தான் கொஞ்சம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய விடயங்கள் அந்த முகாமைத்துவ கலைச்சொற்கள் கொஞ்சம் உங்களுக்கு வேறு. இது ஏதாவது கிடைக்காட்டா திரும்ப போடலாம். நாங்கள் ஏற்கனவே அனுப்பி இருக்கிறோம். ரைட். இனி நீங்கள் உங்களோட சந்தேகம் பிரச்சனைகளும். சரி, இது 4வது ஆன்சர் ஒரு திரும்ப சொல்லுமா? 4வதா? வர்ணிகா மேற்கொண்டிருக்க வேண்டிய மதிப்பீடு 5 மதிப்பீடு. ஓகே சார், தேங்க்ஸ் சார். 2வது கேள்வியை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். 2வது என்ன பிரச்சனை இருக்கு? இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தானே கேட்டிருக்குது. தற்போது இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய 2 விஷயம் பலம். அப்ப எங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை முதல் இருந்தது. இப்ப அந்த ஆசிரியர்கள் புதுசா 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அது எங்களுக்கு பலமான விஷயம் ஒன்று கிடைச்சிருக்குது. அப்ப அது பலம் தானே. அதிபர் ஒரு SPBTD விஷயத்தை யோசிக்கிறார், புதிய டீச்சரை என்ன கைடை பெற்றுக் கொடுக்கிறார், வகுப்பறைக்கு மேற்பேரைக்கு போறார். அப்ப அவருக்கு ஒரு போதனா தலைமைத்துவம் இருக்கு. அதுல பலவீனம், இந்த 2 ஆசிரியர்களுக்கும் ஆரம்ப கல்வி தொடர்பாக எந்த ஒரு பயிற்சியும் இல்லை. ரைட். தரம் 3 மாணவர்கள் வாசிப்பதில் இடர்படுகினம். சார் பலவீனம் சார் சொல்லலாம், கொஞ்சம் சொல்லுங்க சார். மதிப்பீடோ சரி விலங்கையில் 4வதுக்கு தொடர் மதிப்பீடு போடுறதோ ஆய்ந்தறி மதிப்பீடு போடுறதோ? ஆய்ந்தறி மதிப்பீடு போடும். ஆய்ந்தறி மதிப்பீட போடும் சார். அந்த முதலாவது பலவீனம் ஏல என்ன சார் வந்து என்ன பலவீனம் இருக்கு? ஆரம்பத்தில் இந்த பாடசாலைக்கு என்ன பலவீனம் இருக்கு? ஆசிரியர் பற்றாக்குறை. சரி, 7வது ஆன்சர், இந்த டீச்சர்ஸை நாங்கள் ப்ரொஃபஷனலாக ஸ்ட்ரென்த் பண்ண என்ன செய்யலாம், எந்தெந்த நிறுவனங்களில் ட்ரைனிங் எடுக்கலாம். ஒன்று, டீச்சர்ஸுக்கு மிக அண்மையில் இருக்கிற தொடர் பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம் ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி மத்திய நிலையம், ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் சென்டர். ஆரம்பத்தில் நாங்கள் ஆசிரியர் நிலையம் என்று மத்திய நிலையம் என்று அழைச்சது. 2வது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா செய்யணும். அப்போ என்ஐயில் போய் செய்யலாம், தேசிய நிர்வாகம், இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போய் செய்யலாம், திறந்த பல்கலைக்கழகம், அல்லது அரச பல்கலைக்கழகத்தில் போய் செய்யலாம். அங்கே போய் அவை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா செய்யலாம். அப்போ அந்த ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி மத்திய நிலையம், தேசிய நிர்வாகம், திறந்த பல்கலைக்கழகம், அரச பல்கலைக்கழகங்கள் என்றது புரியபடியாக இருக்கும். வேற யாரை இன்னொன்று கேள்வி வெளியிட்டு நீங்கள் கேட்க என்னது? ஓபன் யூனிவர்சிட்டி அரச பல்கலைக்கழகத்துல இல்லையா? இல்ல, அரச பல்கலைக்கழக தரப்படுத்தலாம் இருக்கு. இல்ல இல்ல, அது என்னென்றால் ஓப்பன் யூனிவர்சிட்டி யூஜிசிக்கு வராது. யூஜிசிக்கு வராது, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அந்த இதுக்கு வராது. அது தனியான ஒரு சட்டத்துக்களை உருவாக்கப்பட்டது. அதுக்கு அது செல்ஃப் ஃபினான்சியல் தானே இயங்குறது. அதாவது அந்த
கிளைண்ட் யார் படிக்கிற மாணவர் அவர்கிட்ட காசு வாங்கி அவைக்கு ஊடாக கோர்ஸ் நடத்துறது தான் அது. ஆனால் அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகத்துக்குரிய அனுமதியோட, அதாவது சஸ்கோரின் அடிப்படையில் ஆக்களை தெரிவு செய்து நடத்துறது தான் அரசு பல்கலைக்கழகம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்னடா சார், நான் புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணினேன். அப்ப இந்த அதுல பிடிஎஃப் இருக்குது சார், அந்த வாசிக்க சொன்னீங்க பிரின்சிபல். அவளாம் குரூப்பில் போட்டிருக்கு, திரும்ப இருக்கா போட சொல்றேன். சரி, ஓகே சார். 9வது கேள்விக்குரிய அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி. 9வது கேள்விக்குரிய விடை அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி. சார், இந்த தற்போதைய பலவீனம் இருக்குதானே சார் இந்த பாடசாலையில, இது வருமா அந்த அதுல வந்துட்டு ஆராதனை வந்துட்டு அந்த வழிகாட்டல பேரால வரும். அதை நாங்கள் அப்போது கதைக்கு வரும் நாங்கள் சொன்னாங்களா அப்போது ஆராதனையின் மனப்பாங்கு மாற்றம் அடையல் என்றது வரும். எங்களை 2 கேட்டபடியே நான் அங்கே போயில ஆராதனை மனப்பாங்கு மாற்றம் அடையல் என்றது வரும். ஓகே, அப்போ ஆகவே இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ரைட். அப்போ ஒரு பிரைமரியை பற்றிய ஒரு நாலேஜும் ஒரு பேசிக்கான அறிவு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு நான் கிளாஸ் 3 பிரின்சிபல் என்றது ஒரு பிரைமரி ஸ்கூல்ன பிரின்சிபல். அப்போ அவருக்கு பிரைமரியை பற்றி தெரியும், ஒரு பேசிக்கான நாலேஜ் தெரியணும்ன்றதை அதை பேஸ் பண்ணி இது பிரைமரியை வச்சு போட்டிருக்கு. ஓகே, ஆகவே நாங்கள் வினாத்தாள் இப்போவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எக்ஸாம் என்றதுன்ற வினாத்தாள் எக்ஸாம் அண்டே நினைச்சு செய்யுங்க, செய்தான் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். குரூப்பில் கேளுங்க, சேவனை சொல்லி திரும்ப போடுவீனா நினைக்கிறேன் நான். ரெண்டாலும் நான் இருக்கா திரும்ப போட சொல்றது, திரும்ப போட்டு விடுறேன். நான் இருக்கா ஏற்கனவே போட்டுட்டேன், திரும்ப இருக்கா போட சொன்னா எல்லாம். நான் எக்ஸாம் பேப்பரை இப்போவே உடனே போடுறேன் சேவனை சொல்லி. என்னால் அப்போ தான் உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பயிற்சி எண்டே போட்டு போடுறேன். பயிற்சி 7வது வினாத்தால், ஆனால் பயிற்சி எண்டே போட்டு போடுறேன். ரைட் சார், இந்த வாசிக்க கொள்ள இந்த மைக் ஆன் பண்ணி பிள்ளைகளை கத்த வைக்கிறாங்க. எல்லாரும் டீச்சர்ஸ் தானே, அப்போ கொஞ்சம் பக்குவம் இருக்கணும். நானே இந்த ஹெட்செட் போட்டிருக்கேன் என்றால் எந்த பக்கத்தில் இருக்கிற வேறு எந்த ஒரு சத்தமும் பெறக்கூடாது. அப்போ அதை கொஞ்சம் நாரியமாக சொல்கிறேன், நாரியமாக விளங்கி கொண்டா உண்மையாக நீங்கள் ஒரு ரூமில் இருந்தால் கட்டாயம் ஹெட்செட் போட்டுக்கொண்டான் இருக்கணும். இல்லாமல் இருந்தீங்கள் என்றால் கஷ்டம். ஏன்னா நீங்கள் கூட விட்டு சின்ன பிள்ளை இருக்கலாம், மற்ற கதைக்கலாம், கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் பாத்திரம் சத்தம் கேட்கும், பிள்ளைகளுக்கு பேசுகிற சத்தம் பெறும். சில வீடியோ ஒன்றில் இருந்தால் வேறையும் சிக்கல் வரும், பின்னால் வாய்ப்பு குளிச்சுட்டு போகிறதும் வீடியோவில் வரும். அதுக்காக நாங்கள் ஒரு கட்ட வீடியோ ஒன் பண்ண வேணான்னு சொல்கிறோம். ரைட். ஆகவே கொஞ்சம் இதில் இருக்கிறார்கள் கொஞ்சம் நாரியமாக இருந்து கொள்றத உங்களுக்கு நல்ல. ஏனென்றால் மற்றவை அவ்வளவு பேரும் உங்களோட இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது அவ்வளவு நாரியம் இல்லைத்தான். இன்சிடெண்டாக நடக்கிறது வேறு. ரைட் ரைட். நான் இப்போவே போட சொல்லி கொஸ்டின் பேப்பரை போட்டு விட்றேன். எக்ஸாம் என்று திரும்பவும் சொல்கிறேன். ஏனெண்டா எக்ஸாம் செய்யாமல் போய் அங்கே போய் நின்று முழுசக்கூடாது. ஏன் உங்களை வாசிக்க சொல்லி விடுறேன்றதையும் நீங்கள் விளங்கி கொள்ளணும். நீங்கள் வாசிக்காமல் இந்த வகுப்பில் இருக்கிறால பிரயோசனம் இல்லை. நீங்கள்லாம் லேர்ன் பண்ணணும்ன்றதை நினச்சிக்கொள்ளுங்க. நான் வாசிக்கலாம், ஏன்னா நான் தான் எழுதினது கேஸ் ஸ்டடி, நான் கண்ணை முடிக்கணும் வாசிப்பேன் பார்க்கலாம். நீங்கள் வாசிக்காமல் இது எக்ஸாம் பேப்பரில் போய் வாசிப்பீங்கள் என்றால் என்ன வாசிக்கிறேன்டே விளாங்க. ஆகவே தயவு செய்து ஒவ்வொரு தரம் வாசிக்கிறதுக்கு தயாராக இருங்கோ. அதில் இருந்து நீங்கள் விஷயங்களை லேர்ன் பண்ணி கொள்ளுங்க.
ரைட். எக்ஸாம் பேப்பர் போட்டு 7வது சார் கேஸ் ஸ்டடி எக்ஸ்கியூஸ் மீ பயிற்சி பரீட்சை போட்டு போட்டுருக்கு. ஓகே சொல்லுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் சொல்லுங்க. சார் சார் இந்த கேக்குது சொல்லுங்க. செயல்நிலை ஆய்வின் படிமுறைகள்ல சார் அந்த ம் 3வது தீர்வுகளை திட்டமிடுதல் அதுக்கு பதிலா சார் பகுப்பாய்வு செய்தல்னு போடலாமா சார்? இல்லை இதில் என்னன்னா இது ஒரு ஃபார்மேட் தானே. அவங்க சொன்ன இது ஒரு அறிவுசார் கேள்வி தானே. நாங்கள் அதைத்தானே எழுதணும். அந்த நம்ம சொல்லு கட்டாயம் இது கீ ஆன்சர் மாதிரி தான் எழுதணும் என்ன சார்? எஸ். ஓகே சார். சரி ஓகே. அப்போ விஷயம் தெளிவாக விடாங்க தான். இப்போ எக்ஸாம் பேப்பர் இன்னொரு கொஞ்சம் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சார். நான் டாக்குமெண்ட் இருக்கா திரும்ப அட்மின்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு திரும்ப இருக்கா ஷேர் பண்ண சொல்லி டாக்குமெண்ட்டை போட்டு. ஓகே டேக் கேர். பாய். குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you so much, sir. Thank you, sir. Thank you, sir. Good night, sir. Thank you, sir.